सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सर्ववेदांत सिद्धांत सार संग्रहा एनुम प्रकरण ग्रंथम आचार्य आदिशंकर भगवत्पादालाल अरुளப்பட்ட ஒரு கிரந்தம். இது வேதாந்தத்திற்கு பிகினர்ஸ்க்கு ஆரம்பிக்கிற மாதிரியான கிரந்தம். இது அப்படி பிகினர்ஸ்க்கு ஆரம்பிக்கிறது. ஒரு புஸ்தகத்துக்குள்ள நுழையணுமேனால் அனுபந்த சதுஷ்டயம் ஆவசியம். அதனுடைய விஷயம் என்ன, பிரயோஜனம் என்ன, அதனுடைய சம்பந்தம் என்ன, am I eligible for that அப்படின்னு ஒரு 4 கேள்வி இருக்கு. இந்த 4 கேள்வி இருந்தாதான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியும். சும்மா எல்லாரும் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம பண்ண முடியாது இல்லையா? அதனால இந்த 4த்தையும் டெஸ்ட் பண்ணாம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்றது இது ஜெனரல் ரூல் ஃபார் எனி புக் எனி லெக்சர் இல்லையா? அப்படின்னு அதற்கு பிறகு வேதாந்தத்துக்கு பண்ணா தனி, அது இட் இஸ் நாட் லைக் எனி அதர். பாக்கி பேரெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர்கள்லாம் பத்தி இப்ப பேச்சு இல்ல, பாமரர்களை பத்தி இங்க நம்ம பேசுறது இல்ல. பட் புத்திசாலியாக இருக்கக்கூடியவன், ஊகா போக குஷலனாக இருக்கக்கூடியவனாக இருந்தால், வித்வானாக இருந்தால் அவனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்ற ஒரு 4, இந்த அனுபந்த சதுஷ்டயமும் 4 இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தட் இஸ் ஜெனரல். வேதாந்தத்துக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆவசியம். என்ன சாதன சதுஷ்டயம் அப்படின்னா, சதுஷ்டயம்னா 4. என்ன 4 சாதனம், என்ன அதிகாரித்துவம்னா நித்யா நித்திய வஸ்து விவேகா. எதுவா இருந்தாலும் இவன் விசாரம் பண்ண வேண்டும். விசாரம் இல்லாம ஒரு காரியத்தை இவன் பண்ணக்கூடாது. எது சத்தியம் எது அசித்தியம், இது நம்ம முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் பண்ணலாமா, இது நம்ம சாஸ்திர சம்பந்தமா, இல்ல ஏதோ நடுவுல 200-300 வருஷத்துக்கு நடுவுல திடீர்னு ஒரு சம்பிரதாயத்தை பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி உலகத்தை கெடுக்க வந்த மாயையா, இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. நித்யா நித்திய வஸ்து விவேகம். விசாரம் பண்ணாம ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுலயும் எப்படி விசாரணம் பண்ணணும் அப்படின்னா, பிரம்மன் தான் சத்தியம்னாக்க வேதத்துல சொல்லியிருக்கா. நம்மளுடைய ரிஷிகள்லாம் பேசியிருக்காங்களா இத பத்தி? யாரோ ஒருத்தர் நடுவில் ஒரு 300 வருஷம் பேசுறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ரிஷிகள் சொன்னார்னு அவர் சொன்னா அவரை ஒத்துக்கலாம். இல்ல திடீர்னு ஒருத்தரை ஒத்துக்கிறது அப்படி எல்லாம் கிடையாது. அதனால பிரம்மன்னா என்ன அப்படின்னா, நித்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிவது, அனித்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மம் எல்லாம் பொய் என்பதை நன்றாக தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த பொய்யான விஷயத்துல போய் மாட்டக்கூடாது அப்படின்றது டிஸ்கிரிமினேஷன். நித்யா நித்திய வஸ்து விவேகா. இக அமுத்திர அர்த்த பல போக. இந்த ஊர்லயும் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலேயும் இவனுக்கு ஆசை கூடாது அப்படின்னு வைராக்கியம் அவசியம். விவேகம் வேணும், வைராக்கியம் வேணும். அடுத்தது சமதமாதி சக்க சம்பத்தி. மைண்ட் கண்ட்ரோல் சமஹா, இந்திரிய கண்ட்ரோல் தமஹா, ஒரு வித்ராயல் ஆட்டிடியூட் உபரதி, அப்புறம் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை திதிக்ஷா, அப்புறம் எந்த காரியம் பண்ணாலும் போக்கஸ்டா பண்ணணும், இது சமாதானம். அதற்கு பிறகு ஸ்ரத்தா இல்லையா? குரு வேதாந்த வாக்கியானாம் ஸ்ரத்தா விஸ்வாசா இப்படின்னு 6 இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து சமாதின்னு 3வது குவாலிபிகேஷன். 4வது என்ன அப்படின்னா முமுட்சுத்வம். மோட்சத்துல இச்சையானது அவசியம். திரும்பி இன்னொரு பறவையில பிறக்க கூடாது. ஏதோ இங்க வந்தா எப்படியோ இருந்தோம், ஏதோ சம்பாதிச்சாலும் இருக்கப்படாது அப்படின்ற ஒரு எண்ணம். முமுட்சுத்வம், மோட்சம் மேஷா, எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முமுட்சுவாக இருக்கணும். இந்த 4 கண்டிஷனும் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போன தடவை. அதுல நித்யா நித்திய வஸ்து விவேகத்தை அனலைஸ் பண்ணார். 14வது ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் அந்த நித்யா நித்திய வஸ்து விவேகத்தை பத்தி பேசிட்டு இருந்தார். அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க 19 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். 14ல இருந்து 21 வரைக்கும் நித்யா நித்திய வஸ்து விவேகம் பத்தி பேசியிருக்கார். 14ல இருந்து நம்ம பார்த்துட்டோம்.
அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை பார்க்கணும். போன தடவை இந்த வைகுண்டம் கைலாசம் என்னென்னமோ சொல்லி இருக்கால, இந்த கிண்டலையோட நிறுத்தினோம். அதுல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம எந்த கான்டெக்ட்ல இருக்குன்னா 19 என்ன சொன்னார்? பர்க்கம் பக்தி அஸ்ய தஸ்மாத்வா ஏ தஸ்மாதித்யபி ஸ்ருதிஹி சகாஷாத் பிரம்மணஸ்தஸ்மாத் அனித்யத்வேன சம்சயஹ. ஒரு பெரிய அறிவில்லாம யாரும் புஸ்தகம் படிக்க கூடாது இல்லையா? நமக்கு பக்தி சாஸ்திரங்கள்லாம் எமோஷனலா இருக்கலாம், பந்தங்கள்லாம். இங்க வந்தா இங்க நம்ம வேற ஸ்டூடெண்ட், இங்க இவனுக்கு என்னன்னா வெறும் இன்டெலெக்சுவலா தான் இருக்கணும் இல்லையா? இவனுக்கு இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் இது. அதனால இங்க என்ன புத்தி சக்தி, யுக்தி தான் ரொம்ப முக்கியம். ஸ்ருதி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி யுக்தியும் முக்கியம். நமக்கு தெரியக்கூடிய எத் கிருதகம் ததனித்யம், இந்த நியாயம் தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் செய்யப்பட்டதோ, எதெல்லாம் உருவாக்கப்பட்டதோ, எதெல்லாம் மனிதர்களால் செய்யப்பட்டோ அதெல்லாம் பொய், நித்தியம், அதை நம்ப கூடாது இல்லையா? எத் கிருதகம் தது அனித்யம். கிருத்தம் இல்லாத செயல் எதுவோ, ஞானமாக இருக்கக்கூடிய செயல் எதுவோ அது ஒண்ணுதான் சத்தியமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்லணும். எப்படி சொல்லி கொடுக்கிறது நமக்கு ஸ்ருதியானது? தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயஹ அப்படின்னு தஸ்மாத்வா ஏ தஸ்மாத், இதிலிருந்து அப்படின்னு பிரம்மனஹா சகாஷாத், அந்த பிரம்மத்திலிருந்து தான் இந்த உலகமானது உண்டாச்சுப்பா அப்படின்னு சொல்றது. அஸ்ய பிரபஞ்சஸ்ய சர்கஹா, சிருஷ்டியானது பிரம்மண சகாஷாத் இதி பக்தி ஸ்ருதி என்று ஸ்ருதிகள்லாம் கோஷிக்கிறது. ஸ்ருதி சொன்னதுதான் கேட்கணும் இல்லையா? வேற யார் பேச்சையும் கேட்க முடியாது. எனக்கு பிடிச்ச வந்ததுனால அவர் பேச்சு எனக்கு அதெல்லாம் எனக்கு கேட்டனா லாபம் இருந்ததுன்னா கேட்பேன், உலகத்துல வாழறதுக்கு. ஆனா மோட்ச புருஷார்த்தத்துக்கு வேணும்னாக்க எல்லாரையும் நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகையினால் ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுதான் பிரமாணம். ஸ்ருதி என்ன சொல்றது? இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டியினுடைய சகாசத்தினாலதான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னது. ஆகையினால இப்ப என்னாச்சு? அவர்கிட்ட இருந்து உண்டாச்சு, இந்த உலகமானது உண்டாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எது உண்டாச்சோ அது சத்துதானே போகணும். ஐயனம் அதன ரூல். எத் கிருதகம் தது மர்த்தியம் தது அனித்யம், அது சாக போறது அப்படின்றதுல சம்சயா, டவுட்டே வச்சுக்காதீங்க அப்படின்னு. திருப்பி ஒரு சந்தேகம் வந்துருக்கு. சார் என்ன சார், இந்த பக்தர்கள்லாம் இருக்காங்க, அவர்கள்லாம் யார் யாரையோ கும்பிடுறாங்க, போய் கைலாசத்துக்கு போறேன், வைகுண்டத்துக்கு போறேன் இல்ல இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ஆச்சாரியா இப்போ கிளாரிஃபை பண்றாரு. இது ஆச்சாரியால தவிர வேற யாரும் இதெல்லாம் சொல்ல மாட்டார் இல்லையா? இதனாலதான் இதெல்லாம் கேமராக்குள்ள எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். அதனாலதான் வேதாந்தம் என்னைக்குமே கொஞ்சம் பேர் தான். 250 வருஷம் முன்னாடியே இதை படித்தவர்கள் அத்வைத சபால எவ்வளவு பண்டிதர்கள்? 200 பேர் தான். இன்னைக்கே 200 பேர் தான், என்னைக்கே 200 பேர் தான். ஏன்னா இது சரமேஜம், கடைசி ஜென்மா யாருக்கு வருதோ அவனுக்கு தான் இந்த புஸ்தகம் கையில கிடைக்கும், பாக்கி பேருக்கெல்லாம் கிடைக்காது. ஆகையினால இதுலதான் உண்மையெல்லாம் வெளிப்படும். பாக்கி இந்த வேதாந்த தவிர எந்த புக்கு படிச்சாலும் பொய்யான அறிவு உண்டாகும், உங்களை கீழே தள்ளக்கூடியதான அறிவு மட்டும்தான் கிடைக்கும். ஆகையினால வேதாந்தம் வினா, நித்திய வஸ்து போதக வேதாந்தம் வினா எதை படிச்சாலும் உங்களுக்கு அதனால மேன்மையானது கிடையாது. எல்லாம் பிரேயஸ் தான் கிடைக்கும்னு கட்டோபனிஷன் சொல்லிருக்கு. யம தர்மராஜா நச்சிகேதனுக்கும் இந்த பிரேயஸை நம்பி இருக்கிற முண்டங்களுக்கு எல்லாம் அது போட்டோம். ஸ்ரேயஸ் வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே நச்சிகேதன் பிடிச்சிட்டான். அப்படின்னா எனக்கு நீ ஸ்ரேயஸ சொல்லி கொடுன்னா அதுதான் வேதாந்தம் அப்படின்னு ஆச்சு இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய வேதாந்தத்துல இருக்கக்கூடிய தத்துவம் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதுன்னா, நமக்கு வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் இதெல்லாம் இல்லையா? நம்ம பாட்டுக்கு அவெல்லாம் பெரிய ஒரு சாஸ்திரமா நடக்கிறது, வைஷ்ணவர்கள்லாம் இருக்காங்க, சைவர்கள்லாம் இருக்காங்க, அவெல்லாம் ஏதோ பாவம் நம்பிட்டு இருக்கான். கைலாசம் தான் ரொம்ப ஓசத்தி, வைகுண்டம் தான் ஓசத்தி அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பாவம் பாமரர்கள். அவளுக்கு தெரியாது. அவள்கிட்ட போய் நான் புத்தி பேதம் ஜனயேத்துன்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால இது யாருக்கு? சமதமாதி சக்க சம்பத்தி யாருக்கு இருக்கோ அவளுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் எடுக்கணும். அந்த ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இல்லைன்னா அவனுக்கு இதை சொல்லித்தராதேன்னு அதுக்காக தான் சொல்லியிருக்கு. ஆகையினால நம்ம நித்யாநித்திய வஸ்து விவேகத்திலேயே இந்த விவேகத்தை எடுத்துன்னு வரணும்ன்றதுக்காக இப்ப சொல்றார் ஆச்சாரியா. சர்வஸ்ய அனித்யத்வே சாவயத்வேன சர்வத சித்தே வைகுண்டாதிஷு நித்யத்வம் அதிர் பிரமயேவ மூட புத்தீனாம் அப்படின்னு திட்டுறார். என்ன சொல்றாருன்னா, உலகத்துல
எந்த பொருள் உண்டாச்சுன்னாலும் இல்லையா அதுக்கு பார்ட்ஸ் இருக்குமா? அவயவம் இல்லாத ஒரு பொருள் இருக்குமா? ஒரு குழந்தை பிறகுன்னா என்ன அர்த்தம் இல்லையா? அதுக்கு கை, காலு, மூக்கு, நாக்கு எல்லாமே இருக்கும், அவயவங்கள் இருக்கும். ஒரு சேர் உண்டாருதுன்னா அதுக்கு என்ன 4 கால் இருக்கும், மேல ஒரு பலகை இருக்கும், அதுக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்கும், அதுக்கு இருக்கா. சோ இப்படி இருக்கக்கூடிய அவயவங்களோட கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியதுதான் அப்படின்றது இட் இஸ் நம்ம புத்திக்கு எட்டின விஷயம். இது யாரும் சொல்ல யுக்தி இருக்க, யார் புத்திசாலியா இருந்தாலும் அவங்க எங்கெல்லாம் அவயவங்கள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் அழிவு உண்டு, அனித்தியம் அப்படின்றது தெரியுமா தெரியாதா? இல்லையா? வீடு கட்டுறோம், எவ்வளவு நாள் இருக்கும்? 500 வருஷம் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஒரு மண்பானை பண்றோம், அது என்ன வருமா? 100 வருஷம் வருமா? வராது. உலகத்துல எல்லாமே அப்படின்னாக்க இந்த உலகமும் அப்படிதானே இருக்கணும் இல்லையா? எல்லாமே அனித்தியமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உலகத்துல. ஏன்? அவயவமாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு ஒரு ஹேத்து சொன்னான். இந்த ஹேத்துவானது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க ஜெனரலைசேஷன் ஒரு யுக்தி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் புத்தி சக்தி இருக்கு இல்லையா? என்ன சொன்னா, பர்வதத்துல இருந்து புகை வந்தது, பர்வதத்துல புகை வந்ததுன்னா என்ன அர்த்தம்? உடனே போன் பண்றான் அவன், சார் இங்க நெருப்பு பிடிச்சது. அவன் நெருப்பையே பார்க்கல, அவன் எப்படி போன் பண்ணான் அப்படின்னாக்கா ஒரு வியாப்தி ஞானம் அவனுடைய மனசுக்குள்ள இருக்கு. அது என்ன வியாப்தி ஞானம்? எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி, எங்கெல்லாம் புகை இருக்கிறதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு வியாப்தி, ஒரு ஜெனரலைசேஷன். இந்த அறிவு இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கணும். புத்திசாலியா இருந்தா இது தெரியும். ஆனா தி அதர் இஸ் நாட் ட்ரூ, அது ஞாபகம் வச்சுங்க. எத்திர அக்னிஹி தத்திர தத்திர வன்னி தூமகான்னு சொல்லல, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பழுத்து காய்ச்சின இரும்பு தொட்டீங்கன்னா சுடுகும் இல்லையா? கொதிச்சிடும், ஆனா அதுக்கு புகை இருக்கோ இல்ல. அதனால இது இல்ல. ஜெனரலைசேஷன் என்ன அர்த்தம்? கரெக்ட் சொன்னா நோபடி கேன் டிஸ்பியூட் இட் இன் திஸ் வேர்ல்ட், அப்படிதான் ஒன்று சொல்லணும். எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு நிச்சயமா இருக்கும். நான் எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கும்னு சொல்லல, ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதுதான் வியாப்தியின் பேரு. ஏன்? எங்க ஆத்துல எங்க அம்மா சமைக்கும் போது நான் பார்த்திருக்கேன், நெருப்பு இருக்கு, புகை வரும் எங்க ஆத்து சமையல் ரூம்ல, அதனால அப்படின்னு வியாப்தி. எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி மகான சவத்து, எங்காத்து சமையல் கட்டு மாதிரி அப்படின்னு தர்க்க சாஸ்திரத்துல இதை வச்சுதான் போனோம். அதே மாதிரி இவர் ஒரு வியாப்தி சொல்றார், சர்வசிய அனித்தியத்வே சாவயத்வேன சர்வதா சித்தே அப்படின்னா என்ன? அவயவங்களோட கூடிய இருப்பதால எல்லா பொருள்களிலும் என்ன தன்மை கூடியிருக்கு அப்படின்னாக்கா அனித்தியத்வே அப்படின்றார். எல்லா விஷயத்திலையும் சர்வசிய அனித்தியத்வே, எல்லாத்திலையும் ஒரு அனித்தியத்துவம் அப்படின்னு அழியும் தன்மை என்று இருக்கிறது அப்படின்னா. இப்ப என்ன வியாப்தி? எத்திர சாவயவத்துவம் தத்திர தத்திர அனித்தியத்துவம், எங்கெல்லாம் அவயவங்களோட கூடின பொருள்களை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அவை எல்லாமே அழியும் திறனை உடையது, அழிகின்ற விஷயம்தான் அப்படின்னா. போனால் வந்துதான் ஆகணும். இந்த கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் இங்க வந்துதான் ஆகணும், போனவன் வந்துதான் ஆகணும். அவயவத்தோட இருக்கிறதா இருந்தா அழிந்துதான் ஆக வேண்டும், இதெல்லாம் ரூல். பிறந்தா சாகணும், ஜாதஸ்யஹி திருவோ மிருத்யு இல்லையா? நமக்கு பகவான் சொல்லியிருக்காரு, ஒருத்தன் பிறக்கிறான்னா என்ன அர்த்தம்? செத்துதான் ஆகணும் இல்லையா? கதாசூனு அகதாசம், மனிதர்கள் 2 வகை, ஒன்னு சத்தவன், இன்னொன்னு சாவ போறான் அப்படின்ட்டாரு. நீங்க வாழறவன்னு பாக்குறதா இது நம்ம ஒத்துக்கலாத சிறுவர்கள் பாமரர்கள் பாக்குற பார்வை அது. பண்டிதனாக இருக்கக்கூடியவன் எப்படி பாவம்? கதாசூனு அகதாசூனு, இறந்தவர்கள் செத்து போன பிணத்தை பார்த்து சாக போற பிணங்கள் அழுவதை பார்த்தால் சிரிக்காமல் இருப்பானோன்னு இருப்பா இல்லையா? சிரிக்காம என்ன பண்றது? செத்து போயிருக்காரு, பக்கத்துல எல்லாம் அழுகிற, அவர் பார்த்தாருன்னா அவருக்கு சிரிப்பு வருது. இவங்க எல்லாம் நாளைக்கு சாக போறாங்க, இவங்க எல்லாம் போய் அழுதுன்னு உட்கார்ந்து இருக்காங்களேன்னு நினைக்கக்கூடியது. இதுதான் கதாசூனு அகதாசூனு நமக்கு டீச்சிங். அப்படி இருக்கும்போது இல்லையா, அவயவங்களோட இருக்கக்கூடிய இந்த உலகமானது இதுல இருக்கிறது எல்லாமே பொய் தானே, அழியக்கூடிய தன்மை தானே அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை போறார், வைகுண்டாதிஷு அப்படின்னாரு. இந்த வைகுண்டம் போய் நம்புறாள இவாள, அது சின்ன தேனம் தான் ரொம்ப கிண்டல் பண்றாரு. இப்பெல்லாம் அங்க போறா, வைகுண்டத்துக்கு போறா, கைலாசத்துக்கு போறா, ரைட் சார், எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியாரும் உட்கார்ந்து இருக்கா என்ன, எவ்வளவு நாளும் பார்த்துட்டே இருப்பாங்க விஷ்ணுவ.
இது யோசிச்சு பாருங்க, யுக்திக்கு சரியா வருமா? அங்க அந்த லோகத்துல போய் பார்த்துட்டே இருப்பாங்க, எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? நம்ம சாஸ்திரிகள் கூட கிண்டல் பண்ணார், இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கான், எவன் சொன்னா அவனை அம்பாள் ரூம்லயோ வச்சு பூட்டிட்டு வந்து இருப்பானா, சும்மா உலகம் இல்லையா? அபிஷேகம் தெரியுமா, இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும், நான் தூக்கி உள்ள போடு, உள்ள வச்சு பூட்டிட்டு 10 நாளைக்கு சாப்பாடு கொடுக்க ஓடி இல்ல வருவான். அவன் எதுக்கு சொன்னா, ஏதோ சொல்றான் சார், பாவம் யோசிக்காம பேசுறதுன்றது வழக்கம் இல்லையா? அன்இன்டெலிஜென்ட் பீப்புள் தே டாக் லைக் தட், அதனால அப்படின்னு. அதே மாதிரி அங்க போனாக்க முன்னாடி இருக்கிற வைஷ்ணவர் பின்னாடி இருக்கிற வைஷ்ணவருக்கும் மறைப்பாராம், சண்டை போடுவாங்க. இதே சண்டை தானே அங்க போட போறான், இங்கே இருந்துருக்கலாம், இதுக்கு எதுக்கு வைகுண்டம் போலாம் அப்படின்னா. இப்படி வைகுண்டம் கைலாசம் அப்படின்றதெல்லாம் சொல்லுகிறார்களே, வைகுண்டாதிஷு அப்படின்னு போட்டார். அதனால ஆதிபதம் போட்டதுனால நம்ம வைகுண்டம்னு எடுத்திருந்தாங்க, கோலோகம்னு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் ஸ்ரீபுரம்னு சொல்றான், ஒருத்தன் கைலாசம்னு சொல்றான், ஒருத்தன் வைகுண்டம். நீ எங்க வேணாலும் போ, எல்லாமே நீ போனையா இல்லையா, திரும்பி வந்துதானே ஆகணும். அப்ப நீ நித்தியத்துவம் பாத்தியத்தை, நித்தியத்துவம் வராது. சரி, வைகுண்டமானது எங்க இருக்கு? மேல இருக்கக்கூடிய லோகம் தான் எல்லா லோகமே அழிக்கும் அப்படின்னாக்க, இந்த உலகத்தை யார் கிரியேட் பண்ணார்? பகவான். வைகுண்டத்தை யார் கிரியேட் பண்ணார்? பகவான். கிரியேட் பண்ணாரோ இல்லையா? எது கிரியேட்டடோ அது அனித்தியம் தானே, அது அழிஞ்சுதானே ஆகணும். அப்ப ஒரு நாள் போக வேண்டியது தானே. பின்ன அது தெரியாம நித்திய சூரியாக மேல போய் வைகுண்டம் போவான், செத்து போனோம்னா அது எப்படி நடக்கும்? யோசிக்க வேண்டாமா? ஏன் அப்படின்னாக்க, அதிபிரமஹா, இப்படி ஒரு பிரமம் எல்லாருக்கும். எனக்கு தெரியல, என்ன அவளுக்கு சொன்னாலும் புரியல, சுயமாவும் தெரியல, சொல்லனாலும் புரியல. நீங்க சொன்னா போவாரு போடுவான், என்ன எங்க சாமியை போய் நீ திட்டுறியா அப்படின்னு கேட்கக்கூடிய என்ன பண்றது? அவன் அப்படியே விட வேண்டியதான், அவன் இந்த ஜென்மா அவனுக்கு. அதனால மூட புத்தி நாம், இப்படி இருக்கக்கூடிய மூட புத்தி நாம், புத்தி மோகம் கொண்டவர்களுக்கு நித்தியத்துவம் அதிகி, நித்தியத்துவன்ற ஒரு புத்தி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலையே. இங்க நான் செத்து போன உடனே அங்க போய் வைகுண்டத்துல போய் பகவான் போனார். அது புராணங்கள்லாம் வேற சொல்றது. இவரை புஷ்பக விமானம் வந்தது, அதுல விஷ்ணு தூதர்கள்லாம் வந்தார், இவரை கூட்டுன்னு போனார். இவர் போய் வைகுண்டத்துல போய் பகவானோட உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு சொல்றால, இதை விட ஒரு பிரமம் வேணுமா இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கிறார்களே, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருக்கலாம். இப்படிதான் உலகத்தில் இருக்க பொருள் எல்லாம் புத்திசாலித்தனத்தினால யோசிச்சு பார்த்தானே ஆனால் அனித்தியத்துவம் தெரியும். அந்தந்த தேவதையனுடைய உபாசனையினால அடையப்படக்கூடிய கைலாசமோ வைகுண்டமோ இதெல்லாம் சாஸ்வதமாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இல்லையா? இதெல்லாம் எப்படி அவயவத்துடன் கூடின பொருள்கள், உற்பத்தியான பொருள்கள், இதெல்லாம் விநாசத்துடன் கூடின பொருள்கள்ன்றது நமக்கு புத்தி சக்திக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த லோகங்களுக்கெல்லாம் அவயவம் இருப்பதனால நித்தியமாக ஒரு நாளும் இருக்க முடியாது. அப்படி இருக்குன்னு சில பேர் சொல்றாளேன்னா தன்னியற்சி இருக்காரு, பிராந்தியில இருக்காரு, மூடர்கள் நம்ம விட வேண்டியது. அவளை போய் நம்ம திருத்த முடியுமா? திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆச்சாரியால். ரொம்ப வேகமா எழுதுறாரு. இன்னும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் வரப்போறது இதுல ஒண்ணு மேல ஒண்ணு. அதனாலதான் சொன்னேன், இதெல்லாம் கிளாஸ்ல எடுக்க வேண்டிய ஸ்லோகங்களே தவிர பப்ளிக்ல சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இல்ல. சொல்லலாம், சில பேருக்கு புரியாதுன்னா என்ன ஆங்கிள் அவர் சொல்றாங்கிறத அவளுக்கு புரிய முடியாது. அவர் வைகுண்டத்தையோ கைலாசத்தையோ கிண்டல் பண்ணல இல்ல, அதுவும் அனித்தியமாக இந்த சாலோக்கியம் சாரூப்பியம் சாமீத்தியம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை தான் கொடுக்குமே தவிர நம்ம சொல்லக்கூடிய ஜீவன் முக்தின்றது அவர்களுக்கெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் உயிர் போன உடனே தானே அவர்கள் போக போகிறார்கள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்காருன்றதை புரிஞ்சிருந்தோம்னா கோபம்லாம் வராது, நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால அந்த வேதாந்திக் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவெல்லாம் மூட புத்தின்னு திட்டினார் ஆச்சாரியார். அனித்தியத்துவம் இப்ப என்ன கரெக்டா 21வது அதை முடிக்க போறாரு. இந்த டாபிக் என்ன சொல்ல வர்றாரு? அனித்தியத்துவம் ச நித்தியத்துவம் ஏவம் யத் ஸ்ருதி யுக்திபிஹி விவேச்சனம் நித்யாநித்ய விவேகா இதி கத்யதே. இப்படி எல்லா பொருள்களையும் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க நித்தியமா அனித்தியமா அப்படின்றத யோசித்து பார்க்கக்கூடியது பிரம்மம் ஒண்ணுதான். அதுல சத்தியமா நிக்கும். ஐய தவிர பாக்கி இருக்கக்கூடியது எல்லாமே இது கேட்டகரி தான். இது கேட்டகரியில வரக்கூடியது எல்லாமே அப்பாவோ பிள்ளையோ பொண்டாட்டியோ பொண்ணோ உலகமோ எல்லாமே இது கேட்டகரி. ஐ கேட்டகரியே இல்ல. இது எல்லாம் அனித்தியம்தான் அப்படின்னு ஸ்ருதியினாலையும் யுக்தியினாலையும், யுக்திக்கும் தெரியறது இல்லையா? பாருங்க, என்ன இந்த புத்தகமானது எனக்கு தெரியறது, நான் புத்தகமா இல்ல,
இல்லையா? இல்லையே, எனக்கு இந்த டேபிள் தெரியுதுன்னா டேபிளா, எனக்கு எங்க அப்பாவுக்கு தெரியுதுன்னா அப்பாவா, எனக்கு என் பொண்டாட்டியா, எனக்கு என் பிள்ளைய தெரியுது நான் பிள்ளையா? இல்லையே. இது எல்லாம் இதுதான், இது கேட்டகரி. நித்தியத்துவம் அனித்தியத்துவம் ஏவம் ஸ்ருதி யுக்தி விகி. ஸ்ருதியினால வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி யுக்தியோட சேர்ந்துதான் அதை பார்க்கணும். வேதத்துல சொல்லியிருக்குன்னா எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்குன்னு யாராவது வரும்போது நான் நமக்கு இந்த புத்தகங்கள்லாம் படிக்கும் போது இந்த பெரியவாள்ல லெக்சர் கொடுக்குறாங்கன்னா அந்த லெக்சர் நம்ம 100% எடுக்க முடியாது. ஏன், யாருக்கு சொன்னார்? அன்னைக்கு அவர் போய் ஜெயில போய் ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாரு ஒரு லெக்சர். நான் போய் அதை வேதாந்தம் படிக்கிறோம், அதை போய் ரைட் எடுக்கிறோம். அங்க யாருக்கு சொல்லியிருக்கார், என்ன கான்டெக்ட்ல இவர் பேசினார்னு சொன்னோம். பெரியவாளே சொல்லிட்டாரு, அப்படி சொல்லக்கூடாது நீங்க, இல்லையா? யாருக்கு பேசினார், இப்ப பேசினார் அப்படின்றத புரிந்து கொண்டு பார்த்தோம். யுக்தியோட தான் அந்த ஸ்ருதியை புரிந்து கொள்ள வேண்டும். விவேச்சனம் நித்யா நித்திய வஸ்து விவேகா. இப்படி பிரித்து அழுவக்கூடிய விவேச்சனம் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன், இல்லையா? அதுக்கு பேர் தான் நித்யா நித்திய வஸ்து என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு இது போதும்னு விட்டுட்டார். நித்யா நித்திய வஸ்து விவேகம். ரெண்டாவது குவாலிபிகேஷன் என்ன? இக அமுத்திர அர்த்த பல போக விராகா. இப்ப அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிக்கிறார். 22 93 வரைக்கும் வைராக்கியத்தை சொல்ல போறார். எப்படி எல்லாம் மனுஷன் கஷ்டப்படலாம் அப்படின்ற விஷயங்களை இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தான்னாக்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப விஷயத்தோட ஆச்சாரியா எழுதுவார். ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள். ஐஹிக ஆமுஷ்மிகார்த்தேஷு ஹி அனித்யத்வேன நிச்சயாத் நைஸ்பிருஷ்யம் துச்ச புத்யாயதே தத்வைராஜ்யம் இதி ஈரியதே. ஐஹிக ஆமுஷ்மிக, இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை, இறந்த பிறகு நமக்கு அடைய போகக்கூடிய மேல்லோகத்து வாழ்க்கை, இம்மை மறுமை அப்படின்னு சொல்றல. ஐஹிகம் இங்க இருக்கக்கூடிய இந்த 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 பிரதேசத்துல இந்த உடம்போட நான் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கை, இறந்த பிறகு நான் போகிற அந்த வாழ்க்கை அல்லது அடுத்த ஜென்மா, இப்படி இருக்கக்கூடிய இருக்கிற ஆமுஷ்மிகம் அப்படின்னு பேரு. இப்படி ஐஹிகம் ஆமுஷ்மிகம் இதுல இருக்கக்கூடிய பொருள்கள்ல ஒரு ஆசை இருக்கு எல்லாருக்கும், இல்லையா? எல்லாருக்கும் ஆசை என்ன இருக்குன்னா, சார் எதுக்கா கோவிலுக்கு போறேங்க, நான் சௌக்கியமா இருக்கணும் சார், துட்டு சம்பாதிக்கணும் சார் அப்படின்றான். இல்ல, அதுக்காக தானே போறாங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும் சார், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இல்லன்னா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்ல சார் நான் யாகம் எல்லாம் பண்ணுவேன் சார், சோம யாகம் பண்ணுவேன் சார். வேதத்துல சொல்லியிருக்கா மாதிரி என்ன ஆசைன்னா, சொர்க்கத்துக்கு போவான் இறந்த உடனே, அங்க போய் ஜம்முன்னு ரம்பா ஊர்வசி திலோத்தமா டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பதவியை பயிர்த்து கொண்டு நான் அக்னி ஆவேன், வருணனாக மாறிவிடுவேன், இல்லையா? அப்படி எல்லாம் மாறுவான் அப்படின்றதுக்காக தானே பண்றாங்க எல்லாரும், இல்லையா? வேதோக்தகரமா பண்ணக்கூடியவர்கள் ஆமுஷ்மிக பலத்தை எதிர்நோக்கித்தானே அவர்கள்லாம் வாழ்கிறார்கள். இவர்கள் என்ன பண்றார்கள், இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர் இங்க சௌக்கியமா இருக்கணும்னு கோயிலுக்கு போறது, சாமிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது, லேட்டா போடணும், உண்டில போடுறேன், 10,000 வந்தா 10% போடுறேன் அப்படின்னு இங்க பகவானோட மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கொண்டு வாழ்கிறவர்கள். இப்படி ஐஹீகம் ஆமுஷ்மிகம் இதுல இவர்களுடைய குறிக்கோள் என்ன? துட்டுதான் குறிக்கோள். அர்த்தேஷு, இல்லையா? இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே அழிந்து போகக்கூடியவை தானே, இல்லையா? இதெல்லாம் சாரமா இருக்கா நம்ம புத்திக்கே நமக்கு தெரியறது இல்ல, எப்படி, இல்லையா? கடவுளுக்கு போய் எங்கேயாவது நீங்க 10 தடவை சாமிக்கு நிறைய பூ போட்டதுனால உங்களுக்கு கொடுப்பேன், யாரு பூ போடலையோ உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வீட்டுல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுப்பேன்னா அவ கடவுளா வருது? யோசிக்கவே மாட்டேன்றாங்க. யோசிச்சு பார்க்கலாம், இல்லையா? யாரு சகஸ்ரநாமம் படிக்கிறானோ அவனுக்கு அருள் புரிவாராம். யாரு சகஸ்ரநாமம் எல்லாம் படிக்காம பக்கத்து வீட்டுல இருக்கலாம் அவனுக்கு தண்டனை மேல தண்டனை. அது கருணாநிதி போன்ற அரசியல்வாதிகள் போன்றவர்கள் எல்லாம் பாராட்டுகளை எதிர்பார்ப்பார்கள். பாராட்டுகளை அரசியல்வாதிகள் எல்லாம் பாராட்டினாக்கா அவர்களுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. யாரு பாராட்டலையோ யாரை எதிர்க்கிறானோ அவளை தண்டிப்பார்கள். அத மாதிரி நம்ம கடவுளை வைக்க முடியுமா, இல்லையா? கடவுளை அப்படி வைத்து விடுகிறார்கள். அதனால இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, யுக்தியை வச்சு யோசித்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த இவ்வுலகத்திலும் மேலுலகத்தில எல்லா பொருள்களுமே, இல்லையா, ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவையாக இருக்கிறது. ஆகையினால இதுல எல்லாம் சாரம் இருக்கும். அனித்தியத்வேன நிச்சயாது துச்ச புத்தியா, இல்லையா? அதெல்லாம் சாரமற்றதான ஒரு எண்ணம், இல்லையா? நிஸ்பிருஷ்யம்
நிஷ்பிருஷ்யம்னா ஆசை இல்லாத ஒரு தன்மையாக இருக்கக்கூடியது இல்லையா? ஆகையினால இதை நாங்க பார்த்தோம்னா சாரம் இல்லைன்னு தெரிஞ்ச போச்சுன்னா அதுக்கு மேல ஆசை வருமா இல்லையா? எக்ஸாம்பிள் எப்போதும் சொல்றது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆசையா வாங்கி துட்டையும் எடுத்துட்டு கிளம்புறேன். கரெக்டா என் கசின் வந்தான். கிளம்பும் போது கரெக்டா 17,500 ரூபாய் கையில பைசா வச்சுட்டு போகும்போது வந்தான். என்ன போற இப்பதான் வாங்குறேன். என்ன வாங்குறேன்? அதான் அந்த பிராண்டு தான் வாங்க போறேன். ஐயோ வாங்கவே வாங்காத, எங்க ஆத்துல அதை வாங்கி 3 நாளா வரவே இல்லைன்னா இப்ப என்னுடைய ஆசை என்னாச்சு? இப்போ அந்த அறிவு வந்த உடனே அதை வாங்கணும்ன்ற எண்ணமானது போயிடுது. அவன் நிச்சயமா ரொம்ப வேண்டியவர் சொல்றாரு, ஐயோ அதை மாத்திரம் பண்ணிடாத, நல்ல வேலை நீ போறதுக்கு இருந்தியானா அப்பாடான இப்ப இவ்வளவு நாள் அதுக்காக நான் பணம் சேர்த்து வச்சு அது மேல ஆசை வச்சு அதை கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு நினைச்சேன். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க அதுக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால துச்ச புத்தியா இல்லையா, சாரமற்றது என்ற எண்ணம் வந்த உடனே அதுல எனக்கு நிஸ்புருக வந்துருச்சு, ஆசையற்ற தன்மை வந்து விட்டது. இப்படிப்பட்ட ஆசையற்ற தன்மை எதுவோ இதுக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு. வேண்டாம்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கா, ஐயோ இடிச்சு வாங்கிதான் அடிச்சு ஷாக் அடிச்சு போய் அப்படின்னு அந்த ஒரு வைராக்கியம் வருதா இல்ல? அறிவுனால ஆசையற்ற தன்மையானது வருகிறது அப்படின்ற வரைக்கும் தான் இதுல தாற்பயம். எக்ஸாம்பிள் ரொம்ப பெருசு பண்ணோம்னா சரியா வராது. எங்க சொன்னாலும் சாரம் என்ன அப்படின்னா, அறிவு வந்ததே ஆனால் ஆசை போய்விடும் இல்ல. ஆனாலும் நமக்கு வைராக்கியம் இருந்துட்டே ஆனால் நிஸ்பிருகையானது வந்துடும். அதனால வைராக்கியத்தை செலவு பண்ணணும் அப்படின்னாரு. இப்போ நித்யாநித்ய பதார்த்த விவேகாத் புருஷஸ்ய ஜாயதே சத்யா ஸ்ரக்சந்தன வனிதாதௌ சர்வத்ர அனித்ய வஸ்துனி விரக்தி. வைராக்கியம்னா என்னன்னு சொல்றாரு, நித்திய அனித்திய வஸ்து, இது நித்தியம் இது அனித்தியம் அப்படின்ற பொருளை பிரித்து தெரிந்து கொள்வதனால விவேகாத்து நமக்கு என்ன கிடைக்கிறது? புருஷஸ்ய அவருக்கு என்ன கிடைக்கிறது? சத்யா உடனே வைராக்கியமானது ஏற்படுகிறது. நித்தியானித்திய வஸ்து விவேகம் வந்துச்சுன்னா வைராக்கியம் வரும். எப்படி வைராக்கியம் வரும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள், ஸ்ரக் சந்தன வனிதாதவ், மாலை போடணும்னு சிலருக்கு ஆசை, புகழுக்கு ஆசை இல்லையா? நம்மளை பார்த்து ரொம்ப நல்லவர்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக போய் அங்கேருந்து திருப்பி போய் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றது இல்லையா? அவளுக்கு போய் இதுல ஒரு புகழ்ல ஒரு ஆசை, பாவம் அவருக்கு மாலை போடுறதுல ஒரு ஆசை, எல்லாரும் நமக்கு மாலை போடுவாங்களா அப்படின்னு ஸ்ரக்ல ஒரு ஆசை, சந்தனம் பூசுவாங்களான்றதுல அதுல ஒரு ஆசை இல்ல. தன்னுடைய ஆசைகள்லாம் பண்ணபடி ஏதோ அதுக்காகவே ஆசைப்பட வேண்டியது. வனிதாதி ஸ்திரீகள் மேல இருக்கக்கூடிய மோகங்கள் இதெல்லாம் உபநிஷத்துகள்ல கிண்டல் பண்ணிருக்கு. இந்த மாதிரி அனித்தியமான விஷயங்கள் எல்லாம் போய் ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு வேதாந்தம் வராதுப்பா அப்படின்ற அர்த்தத்துல சந்தன வனிதாதி போகங்களை எல்லாம் உபநிஷத்துக்கள்லாம் பேசுறது. பஞ்சதேசில வித்யாரண்யர் முதலியவர்கள்லாம் பேசியிருக்காரு. இப்படி இந்த அனித்தியமான பொருள்கள் சர்வத்திர அனித்தியத்துவ வஸ்தினி, இதெல்லாம் அனித்தியமான வஸ்துன்னு தெரியறதா இல்லையா? நமக்கு வேதாந்தம் வரைக்கும் வேணாம், சாதாரணமா இருக்கிறவங்களுக்கே தெரியுது இதெல்லாம் அனித்தியமான வஸ்துன்னு. இதுல எல்லாம் ஆசையற்று இருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு பேரு. பணம் புகழ் இதுக்கெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் உங்களை ஒரு நாள் கெடுக்கிறதுக்காக உங்களை யாரு புகழலாம் இல்லையா? உங்க கையில காரியம் ஆகணும்ன்றதுக்காக தான் புகழ. நீங்க நல்லவர்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள மியூச்சுவலா ஏதோ நல்லது நடந்துட்டு இருக்கு, அது வரைக்கும் தான் ஒரு நாள் தெரியும் வந்ததுன்னா. இதெல்லாம் நமக்கு லோக்கல்லயே தெரியறது இல்லையா? ஆகையினால இந்த விவேகமானது அவசியம் தெரியறது இல்லையோ. சோ நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருந்ததே ஆனால் அடுத்த ஸ்டெப் வைராக்கியம். இப்படி கொள்ளலாம். வைராக்கியம் வரணுமே ஆனால் நித்தியானித்திய வஸ்து விவேகமானது இருக்கணும். சோ நித்திய விவேகம் வைராக்கியத்துக்கு காரணம் அப்படின்னு தெரியுது இல்லையா? ஒருவனுக்கு வைராக்கியம் ஏற்படவில்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? நித்தியானித்திய வஸ்து விவேகமானது அவனுக்கு வரவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சரி, இப்ப வைராக்கியம் தீவிரமாக இருக்கணும் அப்படின்னாக்க எப்படி சார் வரும்? எனக்கு தான் ஆசை வைராக்கியம் வரும்னு. அப்ப என்ன பண்ணணும்னு புத்தி ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரே போக்கடம். இந்த புத்தியானது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். என்ன? எல்லா பொருள்கள்லயும் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க எல்லா பண்டிதோ தோஷஜா அப்படின்னா எல்லா பொருள்கள்லயும் தோஷத்தை பார்க்கறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்ப சொல்ல போறாரு.
காகஸ்ய நிஷ்டாவதஹ்ய புத்திஹி போக்யேஷு சா தீவ்ர விரக்திரிஷ்யதே விரக்தி தீவ்ரத்வ நிதானமாஹுஹு போக்யேஷு தோஷே க்ஷணமேவ சந்தஹ. காகஸ்ய விஷ்டாவத், காக்கையினுடைய விஷ்ட இல்லையா, எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வரும் இல்லையா, எல்லாருக்கும் அது நேச்சுரல் தான். நம்ம மேல போயிட்டே இருக்கோம். காக விஷ்டாக்க ஒரு வெறுப்பு, ஐயோ எங்க போய் அலம்புறது, ஒரு சாதாரண மனசெல்லாம் ஒரு ஃபீலிங், என்ன நம்ம ரொம்ப இன்க்யூரா ஆயிட்டா மாதிரியும், எப்படியாவது சீக்கிரம் ஆத்துக்கு ஓடி போகணும் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வருது, ஒரு வெறுப்பு ஒண்ணு வருது. காக்க விஷ்டி கண்ணில் பட்டாலே நமக்கு ஒரு வெறுப்பு, ஒரு ஜுகுப்சை ஒண்ணு ஏற்படுது. விஷ்டாவத்து அத மாதிரி இருக்கணுமா? எது? போக்யேஷு அசஹ்ய புத்திஹி, போகக்கூடிய பொருள்களை பார்த்தா உங்களுக்கு இப்படி ஒரு அசஹ்ய புத்தி, அதை சகித்துக் கொள்ள முடியாததான ஒரு அவன் என்ஜாய்மெண்ட். என்ன என்ஜாய்மெண்ட்ல இருக்கு இல்லையா? அது எப்படி வரணும்னு வேதாந்த சாரத்துல சொல்றார். ராமனுக்கு வேதாந்தத்துக்கு வந்துட்டான்னா அவனுக்கு எப்படி வைராக்கியம் பண்ணா, அவனுடைய குடிமையில திடீர்னு அக்னி பட்டுருத்துனாக்க, திடீர்னு குடிமையில எரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? வட்டமா ஓடி போய் பக்கத்துல இருக்கிற கிணத்துல தானே குதிப்பான். அப்படி ஓடணும். வைராக்கியம் வேதாந்தத்துக்கு கிளாஸுக்கு வரணும்னு சொல்லிருக்காரு. ஏன்னா சன்னியாசி கிரந்தங்கள் அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அதே மாதிரிதான் இவரு சொல்றான். சா தீவிர விரக்திஹி இஷ்யதே, காக்கையினுடைய நிஷ்டையில எப்படி ஒரு அசஹ்ய புத்தி இருக்கோ அந்த புத்தி எல்லா போகத்திலையும் வரணும் அவனுக்கு. ஐயா இது வேண்டாம், இது வேண்டாம், இதுக்கு என்னது, எனக்கு போதும், ஐ ஆம் கம்ஃபர்டபுள் வித் வாட் ஐ ஹேவ், இந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். விரக்தி தீவிரத்வ நிதானமாஹுஹு, இதைத்தான் தீவிர விரக்திஹி என்று சொல்லப்படுகிறது. எது? போக்யேஷு தோஷ ஈக்ஷணம், போக்கிய பதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய தோஷத்தை பாருங்க இல்லையா? வாங்கும் போதே உங்களுக்கு டிவி வாங்கும் போது சரி இது 2 நாள தகராறு பண்ண போறது, நம்பாத்துக்கு இதை வாங்கி வச்சான்னாக்க திருப்பி நம்ம போட்டுட்டே இருக்கணும், நம்ம ஊர்லயே கரண்ட் சரியில்லை, இதெல்லாம் போய் பிரயோஜனம் இல்ல, இப்படின்னு தோஷ திருஷ்டியை பார்த்தாதான் அது மேல வைராக்கியம் வரும். இல்லன்னு அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மாத்திரம் பார்த்தேன். பாசிட்டிவ் எதுக்கு பார்க்கணும்? எனக்கு வேண்டிய விஷயத்துக்காக பாசிட்டிவ் பார்க்கணும். எல்லாத்தையும் பாசிட்டிவ் பார்க்கறதுக்காக நம்ம பார்க்க முடியாது. அதுல தோஷத்தை பார்க்கணும். ஒரு மசாலோடைய பார்த்தா ஒரு தோஷ திருஷ்டி வரணும், அதுல வந்தாதான் அது மேல வைராக்கியமானது வரும். இல்லன்னா ஆசைதான் வரும். ஆகையினால் தோஷ தரிசனம், தோஷ வீக்ஷணம் அப்படின்னு. தோஷ ஈக்ஷணம்னாக்க பார்வை. இங்க போக்யேஷு தோஷ ஈக்ஷணம் ஏவ தீவிர விரக்தி நிதானம் அப்படின்ற. இதுதான் சார் காரணம். தீவிர வைராக்கியம் வரணுமேயானால் இந்த தோஷத்தை பார்க்க எல்லா பொருள்களையும் உங்க புத்திய சக்தியை யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி தான் ஆகணும். இது எனக்கு தேவையா, இப்ப நான் இவ்வளவு செலவு பண்ணி இத பண்ணணுமா அப்படின்ற ஒரு விவேகம் யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் வைராக்கியம் வரும் என்று சந்தஹா ஆகுஹு என்று பெரியோர்கள் எல்லாம் சொன்னார்கள். பாருங்க, காகஸ்ய விஷ்டாவத் அசஹ்ய புத்திஹி, காகஸ்ய விஷ்டாவத் போக்யேஷு அசஹ்ய புத்திஹி சா தீவிர விரக்திஹி இஷ்யதே என்று சொல்லப்படுகிறது. போக்யேஷு தோஷ ஈக்ஷணமேவ விரக்தி தீவிரத்வ நிதானம் இதி சந்தஹா ஆகுஹு. அப்படி பிரிச்சீங்கன்னா அன்வயமாயிடும் என்று பெரியவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். பிரதிஷ்யதே வஸ்துனி யத்ர தோஷஹ ந தத்ர பும்சோஸ்தி புனః பிரவృத்திஹி அந்தர்மஹாரோகவதீம் விஜானன் கோணாம வேஷ்யாம் அபிரூபிணீம் விரஜேத். கொஞ்சம் நீச்சோப்பமாதான், ஆனா அந்த காலத்து வழக்கம் இப்படி எல்லாம் பேசுறதுன்றது அது புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? எத் வஸ்துனி தோஷஹா பிரதிஷ்யதே, எந்த பொருள்ல தோஷத்தை பார்க்கிறானோ தத்ர இல்லையா அவனுக்கு பும்சஹா, அவனுக்கு புனஹா ந பிரவೃத்தி இல்லையா, பிரவೃத்தி ந அஸ்தி, அவன் அது உள்ள அவனுக்கு தோஷம்னு தெரிஞ்சு போச்சுன்னாக்க ஒரு மனுஷனானவன் அந்த விஷயத்துல ஈடுபட மாட்டான். அட போங்க சார், ஈடுபட மாட்டான்னு சொல்றீங்க, எவ்வளவு பேர் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நான் இந்த எக்ஸாம்பிள் பிடிச்சீங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்தர் மகாரோகவதி லேடி இருக்கா, ஆரோகம் அவளுக்கு இல்லையா,
பெரிய வியாதி இல்லையா அவ வந்திருக்கு. ஆனா ரொம்ப அழகா இருப்பா அவ, வேஷ்யா இல்லையா, ஒரு ராசி. அவ ரொம்ப அழகா இருப்பா. ஆனா அவ மேல எல்லாருக்குமே அந்த கிராமத்துல ஒரு கண்ணுதான் இருந்தாலும் அவளுக்கு ஒரு பெரிய ரோகம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னாக்க எல்லாரும் அவளை எப்படி பாக்குறாங்க, அது மாதிரிதான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லதான் இல்லையா. அந்தர் மகாரோகவதி விஜானன்னு வேஷ்யாபி ரூபிணி, ரூபிணியும் வேஷ்யாமப்பி. அந்த வேஷ்யா ரூபிணியாக இருந்தாலும் கோணாம விரஜத், யாராவது அவகிட்ட போவானா எல்லாரும் பயந்து தானே ஓடுவான் இல்லையா. அத மாதிரி வைராக்கியம் வரணும் உலகத்துல இருக்கக்கூடிய புருஷர்களுக்கு பொருள்களுக்கெல்லாம் அப்படின்னாரு. அத்ராபி சான்யத்ர ச வித்யமான பதார்த்த சம்மர்ஷணமேவ காரியம் யதா பிரகாரார்த்த குணாபிமர்ஷணம் சந்தர்ஷயத்யேவ ததீய தோஷம். அத்ராபி அந்யத்ராபி, பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்திலயும் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் புத்தியை யூஸ் பண்ணிக்கொண்டே இருங்கள். பதார்த்தம் சம்மர்ஷனம், சம்மர்ஷனம் அப்படின்னாக்க விசாரம் பண்ணணும், சோதனம் பண்ணணும். எதுவா இருந்தாலும் யோசிச்சு பார்க்கக்கூடிய திறமையானது வரும். ஆராய்ச்சி பண்ணணும். கூடி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கதான் ஒரு டிசிஷன் ஆனது எடுக்க முடியும். மேலோட்டமாக ஒருத்தர் சொன்னா அதை கேட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது. நல்லா நிறுத்தி பார்த்து இவர்கிட்ட போலாமா, இப்படி எப்படிப்பட்டவர், இவர் எங்க இருந்து வந்தார், இது நம்ம ட்ரெடிஷன்ல வந்தவரா, இப்படி வந்தாருக்கலாம், இப்படி எல்லாம் பார்த்துதானே எல்லாமே டிசிஷன் எடுக்கணும். ஏதோ ஒரு எமோஷனல் எனக்கு பிடிக்கிறது ஒரு காரியம் பண்ணலாமா இல்லையா. ஆகையினால எந்த காரியம் பண்ணாலும் அத்ராபி இங்க இருக்கட்டும், அந்நியத்ராபி நீங்க பண்ணக்கூடிய அந்நியத்ராபி வித்தியமானஸ்ய பதார்த்தா என்ன, உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்திலையும் இந்த புத்தி வரணும். சம்மர்ஷனம் ஆவசியகம் காரியமேவ, இத பண்ணணும், நன்றாக ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பண்ணி யதா பிரகாரார்த்த குணாபிமர்ஷனம் ஏவ, அந்த பொருள்கள்ல இருக்கக்கூடிய அது யதா பிரகாரம் இல்லையா, தத் பிரகாரக தத் புத்தி பிரமாணம். அது எப்படி இருக்கோ அதை புரிஞ்சிருந்தாதான் அது பிரமாணமாக இருக்கும். கயறு மாதிரி தோண்டிட்டுன்னா அது கயறுன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா அது பிரமாணம். கயறு பாம்புன்னு நினைச்சு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா அது அப்பிரமாணம் இல்லையா. தத்வதி தத் பிரகார அனுபவா பிரமா, தத் அபாவவதி தத் பிரகார அனுபவா பிரமா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்படி பிரமையாக அந்த பொருள்களுடைய சுபாவங்களை உள்ளது உள்ளபடி செய்து ததீய தோஷம், அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை சந்தர்ஷயதி நன்கு அதை விளங்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய விஷயத்துக்கு வரார். முதல்ல பாருங்க, குக்ஷௌ ஸ்வமாதுர் மலமூத்திர மத்தியே ஸ்திதம் ததா விக்ரிமிதம்சனம் ச ததீய கௌக்ஷேயக வன்ஹிதாகம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. இப்ப எல்லாத்தையும் யார்தான் வைராக்கியம் இல்லாம இருப்பான் இல்ல அப்படின்னு யாருக்குதான் வைராக்கியம் வராது, இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தையானது ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அதனுடைய கஷ்டங்களை பண்ணா யாராவது ஒருத்தர் திருப்பி போய் பிறக்கணும்னு நினைப்பானா இந்த உலகத்துல அப்படின்னு அவர் என்ன சொன்னார். ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷம் மாத்ரு குக்ஷௌ ஸ்திதம் மாம் வின்மூத்ராடிமேத்ய மத்யே கதயதி நிதரம் ஜாடரோ ஜாதவேதாஹ யத்யத்னும் தர்ணம் யதயதி நிதராம் சக்யதே கேன வக்தும் சந்தவ்யோ மே அபராதஹ சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு ஆச்சாரியார் உபயோகிச்சாங்க. அம்மா எனக்கு எப்படி எல்லாம் நான் வாழ்க்கையில இதை புரிந்து கொள்ளாம கஷ்டப்பட்டேன். ஆதவ் கர்ம பிரசங்கா, என்னுடைய கர்மா உன்னுடைய வினையினால நான் எனக்கு என்ன ஆச்சு, அம்மா உன்னுடைய வயிற்றுக்குள்ள திருப்பியும் பிறக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு எனக்கு. அதுலயும் போய் என்ன கஷ்டம், அம்மாக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். அங்க இருக்கிறது எல்லாம் என்ன விட்டு மூத்திரம் மலமூத்திரங்களுக்கு நடுவுல அமேத்தியமாக அவ்வளவு இரிட்டேட்டிங்கான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு, அதுவும் அந்த வயிற்றுல அம்மா வயிற்றுல இருக்கக்கூடிய சூடு ஜாட்டராக்னி இருக்க, அது சாப்பிட்டு அது ஜீரணம் பண்ணும் இதெல்லாம் அது எப்படியெல்லாம் அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறது. இந்த ஜாட்டரோ ஜாதவேதாக அக்னியானது கொடுக்கிறது,
அதுல போய் எத்தனை துக்கம் எதிஷயத்தை இல்லையா, அது எத்தனை துக்கத்தை அனுபவித்தோம். இதெல்லாம் சக்கியத்தே கேண வைக்கும். இதெல்லாம் யாரால சொல்ல முடியும்? எத்தனை கஷ்டம் பண்ணான்றது குழந்தை வெளியில சொல்ல கூட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வரணும்னாக்க எனக்கு இனிமே அம்மா வயிற்றுல போகாது. நம்ம சாதாரணமா வேதாந்தத்துல சொல்றோம் திருப்பி பிறக்காததாக வரோம் வேணாம். ஏன்றது நமக்கு சொல்றது ஏன் நல்லா தானே இருக்கும்னு சில பேருக்கு புத்தி வேலை செய்ய மாட்டேங்கிறது. இத நினைச்சு பார்க்கணும். அப்பா எவ்வளவு கஷ்டம் ஒரு ஸ்திரீக்கு கர்ப்பமானது வந்துட்டே, ஆனால் அது உள்ள இருக்கக்கூடிய குழந்தை ஸ்திரீனுடைய விஷயத்தை விடுங்க, குழந்தைக்கு என்னெல்லாம் கஷ்டம் அப்படின்னு தைத்திரிய வார்த்திகத்துல அவர் சொல்றாருல. ஒரு 15 ஸ்லோகத்துல அவர் சொல்ற அந்த குழந்தைக்கு 3 நாடி இருக்கான். அந்த நாடி அந்த குழந்தைய வயிற்றுல இருக்கும்போது குட்டிண்டே இருக்கும் அந்த 3 லைன். அப்படி ஒரு கஷ்டம் அந்த குழந்தைக்கு என்னன்னு சொல்லவும் முடியல, வெல்லவும் முடியல, யாருக்கும் புரியாது. அதுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருது. அதுக்கப்புறம் கரம்பு வாழக்கா, அங்க இருக்கக்கூடிய அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குடலுக்குள்ள இருக்கக்கூடிய சல்பர் மாதிரி கொதிக்கக்கூடியதா அந்த மட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மட்டு சாண்டெல்லாம் இருக்கு. அந்த மண்ணெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணும் போது அந்த குழந்தைய அது தேய்ச்சி விடுமா. அந்த குழந்தை அப்படி ஒரு அவஸ்தைப்படுமா. இதெல்லாம் சுரேஸ்வராச்சாரியார் சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு போய் இன்னொரு தடவை நீ அம்மா வயிற்றுல போற மாதிரி பண்ண நீ தெய்வமா அப்படின்னு கேக்குறாரு பகவான. இல்ல இனிமேல் பட்டாது போதும் இந்த வாழ்க்கை, எனக்கு இதுவே கடைசி ஜென்மாவாக ஆக்கி கொடுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அந்த ஜாட்டராக்னியில இருக்கக்கூடிய சூடு இருக்கு இல்லையா, அப்பப்போ பசி வரும். அப்பப்போ அம்மாவுக்கு பசிக்கும் பிரெக்னென்ட் லேடிஸுக்கு. அப்பப்போ அதுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். அது ஒரு தடவை சாப்பிடுறதுக்கு போகும்போதும் இந்த குழந்தைக்கு வேற பெரியவர்கள்லாம் சேர்ந்து பாவம் பிரெக்னென்ட் லேடி என்னென்ன சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்தோம். ஒரு தடவை சாப்பிட போனும் போது அங்க சஃபர் பண்ண போறது யாருக்கு தெரியும்? இந்த கஷ்டம் குழந்தைக்கு தான் தெரியும் போறது. அதுக்கப்புறம் ஷால்வெளி அப்படின்னு ஒரு முள்ளு செடி எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி முருங்கா மாதிரி பொருள்கள் எல்லாம் சாப்பிட்டான்னாக்க அது குத்துமா. ஒரு தடவை அந்த குழந்தைய குத்துமா இப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கும்பி பாக்கம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்தினுடைய வேதனையை பகவான் சின்ன குழந்தைக்கு காமிக்கிறார். நீ நல்லா வாழலன்னாக்க உனக்கும் இப்படிதான் நீ செத்து போனோன்னு கும்பி பாகம் இப்ப நீ அனுபவிச்சு வைராக்கியத்தை வரத்து வச்சுக்கா, இந்த வெள்ள வரும்போது இந்த கஷ்டத்தை உணர்ன்னு அந்த கும்பி பாகத்து நகரத்துல எப்படி இருக்காளோ அப்படி இருக்குமா. இல்ல அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஃபுட்டும் அந்த இவ சாப்பிடுற தண்ணி மேல பொத்து பொத்துன்னு காப்பி டீ எல்லாம் சாப்பிடும் போது அந்த சூடு தண்ணி வரும்போதெல்லாம் அந்த குழந்தை அப்படி ஒரு பிடிக்குமா, எப்படா விடுதலைன்னு அது குழந்தை இல்லையா. அதுலயும் பூயஹா அப்படின்ற அதுல அந்த பஸ் இல்லையா, அந்த குழந்தை மேல பட்டு பசு வருது. தானே அது 2 வாரம் 3 வாரத்துல போய் அந்த பஸ்ஸானது தனக்கு தானே பகவானுடைய செய்கையில அது போகுது. அந்த சஃபரிங்கெல்லாம் அந்த குழந்தைய அனுபவிக்கிறது. பஸ், சிறுக்கு, ஸ்லேஷம் இல்லையா, அந்த பஸ், பிளட், பிளம், இது போதாதுன்றதுக்கு அம்மாவுடைய அஸ்தி குத்துறது, இந்த குழந்தைக்கு வேற அஸ்தி வளர்றது உள்ள. இது பக்கம் உள்ளேந்து ஒரு குத்து, வெளியில இருந்து ஒரு குத்து. அந்த குழந்தை என்ன அவஸ்தைப்படுறது இல்லையா. இப்படி ஒரு அவஸ்தை ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு வருது அப்படின்னு அத்தி குத்து அந்த குத்து. அதுக்கப்புறமாக முக்கியமான விஷயம், அதுல கிருமி பதங்க மாதிரி உள்ளுக்குள்ள கிருமிகள்லாம் வேற சேர்ந்துடலாம். அந்த கிருமிகள்லாம் வேற அந்த குழந்தைய சுத்தரலாம். அது மாத்திரம் இல்லாததும் இல்லை. அந்த காலத்துல இந்த குழந்தை பிறந்துடுது. பிறந்தாலும் அந்த குழந்தை கொஞ்ச நாளைக்கு அது ஒரு பிண்டம் மாதிரி தான் அங்க இருக்கு. அத அந்த காலத்தெல்லாம் நாய்கிட்ட இருந்தும் பூனைகிட்ட இருந்தும் காப்பாற்ற வேண்டியது. யாராவது ஒருத்தர் ஊசி பக்கத்திலே இருந்து அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்க வேண்டியது. நாய்க்கு கழிச்சு தூக்கி போயிட்டு என்ன பண்றது இந்த குழந்தையான்னு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் பொழுது திருப்பியும் யாராவது இந்த மனுஷ ஜென்மா எனக்கு வேணும்னு நினைப்பானா இல்லையா, நினைக்க மாட்டான். அப்படின்றதுக்காக சொல்ற குக்ஷௌ ஸ்வமாதுர் மலமூத்திர மத்தியே. அம்மா உன்னுடைய வயசுல உட்கார்ந்து நான் படுத்துட்டு இருந்த போது, இப்படி உட்கார்ந்து படுத்துட்டு இருக்கும் போது மலமூத்திர மத்தியே, அந்த மலம் என்ன மூத்திரம் என்ன, நான் அப்படி எல்லாம் இருக்கிறாளா, எனக்கு நிலைமை பாருங்க.
அதுலதானே நான் இருந்தேன். எல்லாரும் அப்படிதானே. இன்னைக்கு வேணா ஸ்டைலிஷா ட்ரெஸ் போட்டு கோட்லாம் போவேன். எங்க இருந்த நீ? யாரு நீ? எல்லாரும் ஒண்ணுதான். நான் நினைச்சு பார்க்கணும், ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். நீங்க சார் ரொம்ப டீசென்ட் ஆளு சார். என்ன எல்லாரும் எல்லா டீசென்ட் ஆளுகளுக்கும் இதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொள்ளணும். ராஜாவா இருந்தா என்ன, சேவகனா இருந்தா என்ன, ரிக்ஷாக்காரனா இருந்தா எல்லாருக்கும் இதுதான் அனுபவம். சோமாத்து குக்ஷவு மலமூத்திர மத்தியே, அந்த மலத்துக்கும் மூத்திரத்துக்கும் நடுவுல ஸ்திதி. உன்னுடைய இருப்பு எங்க வாழ்ந்த, கம்ஃபர்டபுளா இருந்த அங்கதான் இருந்த. அதான் அந்த சமயத்துல பிக் கும்பி தம்சனம் கிருமி தரிசனம். அந்த மலத்துல இருக்கக்கூடிய எத்தனை புழுக்கள்லாம் வரும் தெரியுமா, அதெல்லாம் அப்பப்ப கடி, அந்த குழந்தையெல்லாம் போய் கடிக்கிறது. அந்த தம்சனம்னாரு, கிருமி தம்சனம், அதெல்லாம் போய் கடிக்கிறது அந்த குழந்தைய. அதிக கௌக்ஷேயக இல்லையா, வன்ஹி தாகம். அது மாத்திரம் இல்ல, அந்த அவ சாப்பிடும் பொழுது டீ காபி குடிக்கிறது, சாப்பிடும் போதெல்லாம் அந்த குழந்தை ஒரு தடவை சாப்பிடும் போது ஜாக்கராக்னியில அந்த சூட்டை அனுபவிக்கும் போது எத்தனை வேதனை படும். இப்படி இதை விசாரிக்காம இருப்பானா ஒரு மனுஷன்? தெரிஞ்சா இதெல்லாம் தெரியாம இருந்து என்ன புரியாது விசாரிய என்ன இப்படி விசாரிச்சா கோவா விரத்தின் நயாத்தி. யாருக்குதான் சார் வைராக்கியம் வராது, வெறுப்பு வராது, இந்த வாழ்க்கையில வந்துதான் ஆகணும் அப்படின்னு பாந்தியா இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை எல்லாம் சொன்னார். வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது வெளியில வந்த உடனே சைஷவ திசையை அடிக்கிறான். அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சொல்றாரு. என்ன இவன் இருக்கான இல்லையா, வந்த உடனே மல்லாந்து படுக்க முடியாத ஒரு நிலைமை குழந்தைக்கு, அதனுடைய இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக பீடை எல்லாம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கு பல்லு முளைக்கும் போது ஒரு கஷ்டப்படும், அது வரும்போது ஒரு கஷ்டப்படும், திடீர்னு விக்கல் எடுக்கும், திடீர்னு வேணும் அதை எடுத்து காப்பாற்றுறதுக்குள்ள இருக்கக்கூடிய போதுன்னு ஆயிடும். இப்படி எல்லாம் அந்த நிலையில படுத்துட்டு இருக்கிறது. அப்புறம் பால கிரகங்கள்லாம் வந்துடுறது. இப்படி இருக்கக்கூடிய குழந்தை பருவம் இருக்க, அத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதான் தெரியும் இல்லையா. கோவா விரத்தின் நயாத்தி, யாருக்குதான் இந்த வைராக்கியம் வராது, இப்படி ஒரு கஷ்டமான. சரி, அப்படி குழந்தையா இருக்கான். கௌமார நிலையில இருக்கும் பொழுதுன்னா அதையும் கேக்குறீங்க. அவன் பண்ண அசட்டுத்தனம் சின்ன வயசுல இல்லையா, அப்பா அம்மா முறைச்சி பேசுறது, எதிர்த்து பேசுறது எல்லாமே தனக்கு தெரியும்ன்ற ஒரு நினைப்பு, இப்படி வந்து பேசுறது. அதுக்கப்புறம் அம்மா தடுக்க கூட எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டு ஒய்நாட் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ பண்ணா நான் பண்ணுமா அப்படின்னு கேட்டு என்ன அசட்டுத்தனங்கள்லாம் பண்ணிருப்பான். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா போவா யாத்திரை இப்படியே வராதான்னார். வாலிப பருவத்துல அது என்ன செருக்கு, எல்லாரையும் மதிக்காம அப்பா அம்மா பேச்ச கேட்காம நான் எனக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. அவனுக்கு தெரியாதுன்றது அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டான். ஏற்பட்ட ஒரு நிலை இந்த மாதிரி ஒரு அசட்டுத்தனமான வாலிப பருவம். இந்த பருவத்துல உட்கார்ந்துட்டு காமத்துல ஈடுபடுறதோ, துஷ்ட செயல்லாம் பண்றதோ, பெரியவாவுடைய பேச்ச மரியாதையை மீற செயல்கள் எல்லாம் சொல்றது, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஓல்டு தாட்ஸ், இதெல்லாம் எனக்கு நாட் அப்ளிகபிள், இதெல்லாம் நாங்கெல்லாம் மாடர்ன் அப்படின்னு. எல்லாரும் அந்த காலத்துல இருந்து இந்த மாடர்னை பார்த்துன்னு தான் வந்துட்டு இருக்கேன். 2500 வருஷமா நடக்கக்கூடிய விஷயத்த இவன் என்னமோ இப்பதான் வந்து கண்டுபிடிச்ச மாதிரியான ஒரு பேச்சு. ஏன் அப்படின்னா எல்லாம் லேக் ஆஃப் இன்டலெக்ட். இப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் பண்ணானா இந்த உலகத்துல ஏன் வைராக்கியம் வராது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கழத்தன்மை வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய கஷ்டம். நம்மள யாரும் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளே நினைச்சுக்க வேண்டியதுதான். நம்ம எங்க உங்களை பார்க்கும் போதே இந்த ஆள் வந்து சேர்ந்துட்டானே தள்ளாக்கிப்பா, அது தெரிய மாட்டேங்கிறது வயசான வாழ்க்கை. இவ போய் நம்மள என்னமோ விரும்புவான்னு நினைச்சுன்னு போறான். நீங்க சாகிற காலத்துல உங்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லுமா சார், நீங்க வந்தாலே ஒரு சந்தோஷம் சொன்னா நிஜம்னு நினைச்சுட்டு அவாத்துக்கு போயிட வேண்டியது. யோசிச்சு பார்க்க வேண்டாம். இவர் அண்ணன்மான்ட்டு தெரியாம இதெல்லாம் என்ன கஷ்டம் பாருங்க. இவ்வளவு படிச்சு இவ்வளவு இருந்து கிழவனாகி இப்படி இருக்கிற ஒரு நிலையை பார்த்து கூட ஒருத்தன் புரிஞ்சிக்க மாட்டானா இந்த உலகமானது எப்படி இருக்குன்றத இல்லையா. அது ஊப்பியா மாறிட்டு இருக்காரு அவரு இல்லையா. கூப்பங்கள்லாம் போயிடுறது, எங்க போனாலும் அவக்கியம். எல்லாரும் பசங்க எல்லாம் உலகா வீட்டுல யாரும் வாங்கின ஒரு மணி நீதான் ரேஷனுக்கு வரியா என்ன பிள்ளைங்க எல்லாம் விட்டுச்சா என்ன கிண்டல். போற இடத்தெல்லாம் ஒரு அவமரியாதை இல்ல. போராயத்துக்கு ஞாபக சக்தி வேற என்ன, தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு இவரு.
ஆனா இவருக்கு ஒரு இடமும் தெரியலன்றது பையனுக்கு நல்லா தெரியுது. ஓடறாருன்னு தெரியுது. ஆனா இவர் ரொம்ப கெத்தா நான் அப்பா நான் சொல்றத கேளு அப்படின்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் கிழத்தனத்துல இப்படி எல்லாம் அவஸ்தப்படுறாருல்ல, இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாமா? இதெல்லாம் புரிஞ்சாதானே ஞானம் வரும், இதெல்லாம் புரிஞ்சா வைராக்கியம் வராது அப்படின்னு அது ஒரு கவலை. போராட்டத்துக்கு பித்தம், மூலம், சயம், வயிற்றுல கட்டி, வயிறு வலி, ஏதாவது ஆசையா 2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டானா நீ எவ்வளவு கேட்கதான்னு கேட்பாங்க. உனக்கு நாக்குல சாப்பிடலாம் வாண்டான்னு கேட்கதான்னு கேட்பாங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி ஒரு கஷ்டம். சரி, இதெல்லாம் விட்டான்னு வச்சுங்க, மேல போனா யமலோகத்துக்கு போனா அங்க ஒரே கஷ்டம். அத சொல்ல போறாரு இப்ப அடுத்து. யமலோகத்துக்கு போனான்னாக்கா அங்க கும்பி பாகம், அங்க போற கஷ்டம். ஐயோ இதெல்லாம் தெரியாம போச்சே, நான் ஒழுங்கா இருந்திருப்பேனே அப்படின்னு அங்க நினைப்பு. சரி, மேல போறாரு ஆசைப்பட்டு, இவர் யாகம் எல்லாம் பண்ணி அங்க போனா பார்த்தான்னாக்கா அங்க பயப்படுறாங்க தேவர்கள். காலையில 6 மணிக்கு சூரிய பகவான் எந்த வேலை இருந்தாலும் அம்போன்னு போட்டு ஓரத்தை பார்த்தா பயமாச்சா. நான்லாம் ஆபீஸ்ல எவ்வளவு கவலை ஜாலியா இருந்தேன். இங்க வந்து இந்த ஆளு ஓடுறான், நம்மள போட்டு புடுங்கிறாருங்க எல்லாரும். அதை பார்த்தா அங்க போல வைராங்க. அது மாத்திரம் இல்ல, புண்ணியம் எல்லாம் போயிட்டா கீனே புண்ணிய துரத்தி அடிக்கிறாங்க. உனக்கு சொர்க்கம் வேற காய்யா, வேதத்தை வச்சு நீ யாகம் பண்ணிட்டு மேல வட்டியா கிளம்பு போ போ, உனக்கு அடுத்து பூனையோ நாயோ மேல துரத்துறாங்க. என்ன இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? புரிந்து கொண்டாதான் வைராக்கியம் வரும். அதுக்காகதான் இக அமுத்திரார்த்த பலபோக விராகாக்கு இவ்வளவு வியாக்கியானம் இருக்கு. இப்போ நம்ம இந்த தடவை அந்த குழந்தைகளுடைய கஷ்டத்தை மொத்தம் பார்த்தோம். அடுத்த தடவை வயிற்றுல இருக்கிற குழந்தை, கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைய கஷ்டத்தை பார்த்தோம். அடுத்தது சைசவ கஷ்டங்கள், சிசுவாக இருக்கும் பாவத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், கௌமார நிலையில வரக்கூடிய கஷ்டங்கள், யவ்வன நிலையில வரக்கூடிய கஷ்டங்கள், வார்த்தக்கிய நிலையில வரக்கூடிய கஷ்டங்கள், பிராணம் போற சமயத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதை மெதுவா அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.